பணப்பட்டி வந்து அரோரா தான் எடுக்க போகுதுங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க? விக்ரம் பிளான் போட்டுட்ருக்கான். விக்ரம் எடுத்திருக்கானா அரோரா எடுத்திருக்கானா? இல்லை இது வந்து கடைசியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் இழுத்துருவாங்களா? சனி ஞாயிறு வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரையும் இழுத்துருவாங்களா? வியாழன் வெளியில் வந்து போட்டு ஏதோ ஒன்று மேனிப்புலேட் பண்ணி இந்த அன்பு கேங் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வேறு மாதிரி ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லோரும் வினோத்தை காலி பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த வாரத்தை ஓட்டணும் வினோத். ஐயா தாங்க பயமாக இருக்குது. ஐயோ இந்த நடிப்பா இறக்கி வேற நடிப்பா. அரோரா கங்கணம் கட்டிட்டு திரியிறா. விஜய் சேதுபதியே கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு சாண்ட்ராவுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்குறதுக்கு. பிரஜைன் கொடுப்போம், பிரஜைன் உள்ளே வர்றவன், பிரஜைன் குடும்பம், ஸோ அவங்க கேங்கு, அந்த பிஆர் டீமு, விஜய் டிவி கொண்டு வினோத்துக்கு ஆப்படிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அன்பு கேங்கு வேறு வருது. சபரி உள்ளே இருக்கான், விக்ரம் இருக்கான், ஸோ அரோரா இருக்கா. எங்கே சப்போர்ட்டு யாருக்கு பண்ண போகிறேன் தெரியல. திவ்யா வேறு தனியாக இருக்குது. ஸோ என்ன குழப்புறான்னு தெரிலங்க. வினோத் ஜாக்கிரதையாக இருக்கணும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பணப்பட்டி 2.0 வந்து 3வது டாஸ்க்கு உருட்டு பந்தை உருட்டு பாலை உருட்டு அப்படிங்கிறாங்க. கான்சென்ட்ரிக் லைன்ஸ்னு வச்சுங்களேன், வரிசையாக ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதில் வந்து பெரிய அமௌண்ட் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வர ரவுண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதில் 30,000, 20,000, 10,000 இருக்குது. ஸோ இது மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் உருட்டணும். உருட்டு 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 அப்படின்னு மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இவருக்கு இதில் தான் சண்டை வந்துச்சு. ஆக்சுவலாக சபரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரிக்னா என்னன்னு இவர் கேட்டோன்னே சுமார்ண்ணே அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான் போல சபரி. அதில் இவர் கடுப்பாயி, வினோத்து கடுப்பாயி சபரியை பிடிச்சி திட்டி விட்டார். இடையில அரோரா பிடிச்சி திட்டி விட்டார். அப்புறம் பிரவீன் ராஜ் வந்தான், அவனுக்கும் காட்டி. வாட்டர்மெலன் வந்தார், வாட்டர்மெலனுக்கு காட்டி. சாண்ட்ரா வந்துச்சு, சாண்ட்ரா நீ சுமார் அப்படின்ட்டு போயிட்டார். விக்கல்ஸ் மட்டும் தான் வரல, வியானா தனியாக போய் உட்காந்துருச்சு. மற்றபடி எல்லாரையும் போட்டு ஒரு காட்டிட்டு தான் தலைவன் காட்டிட்டு தான் போனான். இதில் என்னென்னா, ஸோ இந்த கான்சென்ட்ரிக் லைன்ஸில் வந்து பாலை வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த அந்த ஒரு லைனில் வந்து அந்த பாக்ஸில் வந்து அந்த பாலை வச்சு தள்ளி விடணும். பொறுமையாக தள்ளி விட்டிங்கன்னா ஸோ அது சென்ட்ரு கான்சென்ட்ரிக்கில் வந்து மெயின் சென்ட்ரு பாயிண்ட் போயிடுச்சுன்னா 30,000. கொஞ்சம் அடுத்து செகண்ட் சர்க்கிளில் போயிடுச்சுன்னா 20,000. அடுத்த சர்க்கிள் போயிடுச்சுன்னா 10,000. ஸோ இது வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாருமே உருட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து யாருன்னா அரோரா ஜெயிச்சிச்சு போல். பலூனக்காவை போட்டு ரொம்ப காட்டுறாங்க. எல்லா ப்ரோமோலையும் காட்டுறது, அது காட்டுறது. ஆனால் திவார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் பலூனக்காவை பார்த்து. இது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பெருத்து வந்திருக்குங்க வியானா. அரோரா வந்து பலூனக்கா எல்லாமே சிறுசாகிடுச்சு. இப்போ இவனுமே இழைச்சிட்டான், விக்ரம் இழைச்சிட்டான். காண வினோத் எப்போதுமே அப்படி தானே இருக்கார். சாண்ட்ரா தான் ஒரு மாதிரி இருக்குது. கிறிஸ்டபர், திவ்யா இழைச்சிருச்சு, அழகாக இருக்குது திவ்யா. சபரி சொல்லவே வேண்டாம். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சொல்கிறான், சாண்ட்ரா மாதிரி பயப்படுறவங்களுக்கு வந்து அவங்க டைட்டில் வின் பண்ணால், அவங்க ஃபைனல்ஸ்குள்ளே போனால் பெரிய ஒரு நம்பிக்கையே வருமா. எங்களுக்கு வருது, எங்களுக்கு பெரிய நம்பிக்கை வருதுடா. ஏன்டா உனக்கு போய் கல்யாணம் பண்ணுறா. அவன் சொல்கிற மாதிரி இந்த வினோத்து சாண்ட்ராலாம் சொன்னாங்க, கல்யாணத்தை பண்ணுப்பா, ஏன்பா இப்படி பண்ணுற, கேம் ஆட வந்து ஏன்பா எங்கள் உயிரை வாங்குற. நல்ல நல்ல பிளேயர் பாரு, கமருதீன், திவாகர், அருண்ராஜ், பிரவீன்ராஜ், பிரகாஷ்ராஜ் எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. வெறுப்பாக இருக்குது நம்ம மக்களே, வெறுப்பாக இருக்குது. யார் பொட்டி எடுக்கிறான்னா அரோராவா விக்ரமா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.